நம்மக்கிட்ட ரொம்ப ரொம்ப அதிகமான அளவில் சேல் ஆகுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ராகி வடை தான். ஏன்னு கேட்டிங்கன்னா ராகியை ஊற போட்டு அதுக்கப்புறம் நல்லா கழிஞ்சிட்டு வெயிலில் காய போட்டு பவுட்ரு பண்ணிப்போம். பவுட்ரு பண்ணதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, வரமிளகாய் இதெல்லாம் நல்லா வறுத்துட்டு 1க்கு 2 அரைச்சி இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இது கூட பொட்டுக்கடலை, நடக்கடலை பருப்பு, கொஞ்சோண்டு சோம்பு, சீரகம் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கு. கொஞ்சம் சால்ட்டும் போட்டிருக்கு தேவையான அளவுக்கு. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பைஸியாக தான் இருக்கும். ஆனால் இருந்தாலும் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் வாங்கி சாப்பிட்றாங்க. ரொம்ப அதிகமான அளவில் மூவ் ஆகிறது இதுதாங்க. ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம். எப்பவுமே நம்ம பொருளோட தரத்தை நம்ம குறைக்காமல் இருந்தோம் அப்படின்னா நம்மளோட தரம் உயர்ந்துக்கிட்டே போகும்னு சொல்லுவாங்க. அது எந்த விதத்தில் சாத்தியங்கிறது எனக்கு இந்த ராகி வடையை வச்சு தான் புரிஞ்சுது. இது ரொம்ப ரொம்ப எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம். இது குழந்தைங்க அதிக லெவலில் விரும்பி சாப்பிட்றாங்கிறது எனக்கு ஆச்சரியமான விஷயமா இருந்தது. ஏன்னா அவ்வளோ ட்ரெடிஷ்னலாக பண்ணும்போது கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் இருக்கும் இல்லைங்களா? தேங்க்யூ.